ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்லதொரு காலை நேரத்தில் மறுபடியுமாய் இன்னொரு எபிசோடு ஆகிய இயேசுவோடு பேசும் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவருடைய இரக்கங்கள் தலைமுறைக்குள்ளது என்பதாக கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம். அருமையான தேவஜனமே, இந்த நாளில் கர்த்தராகிய தேவன் நம்மை ஆசீர்வதித்து பாதுகாத்து நம்ம எல்லா விதத்திலும் ஆண்டவர் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவருடைய வசனத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை எல்லா விதத்திலும் பாதுகாத்து ரட்சிக்கிறவர்னு சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லப்படுகிறது. ஆகினால இந்த காலை நேரத்தில் உங்கள் ஆசீர்வாதத்திற்காக ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஆண்டவர் இன்றைக்கி என்ன வார்த்தையை உங்களுக்கு வைத்திருக்கிறார்னு சொல்லி தேவ சமூகத்தில் இந்த நாளில் குறிப்பிட்ட வசனத்தை தியானித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிற போகிற தேவனாக இருக்கிறார். சில வினாடிகள் கண்களை மூடி ஆண்டு நோக்கி பார்த்து ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த காலை நேரத்துக்கு நன்றி. இயேசுவோட பேசும் நிகழ்ச்சியை காண்த்து கொண்டு இருக்கிறப்பா அந்த பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய கரம் இந்த பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். இந்த காண்கின்ற எல்லாம் இந்த பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்படட்டும்ப்பா. தேவ சமாதானம் இந்த பிள்ளைகளோடு கூட இருந்து நடத்தும்படிக்காய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. செப்பனியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்துக்கு உங்கள் வசனத்தை திருப்பிக் கொள்வதனால் அதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட காரியங்களை நம்ம இந்த நாளில் பார்க்க போகிறோம். தேவன் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். 3 அதிகாரங்கள் உண்டு செப்பனியா தீர்க்கதரிசன புத்தகத்தில். சிறிய தீர்க்கதரிசிகளில் அடங்கும் இந்த செப்பனியா புத்தகம் என்பது. ஆகினால அருமையான தேவஜனமே, இன்றைக்கு இந்த 15வது வசனத்தை நீங்கள் சற்று யோசித்து பார்க்கும்போது இல்லை நீங்கள் தியானிக்கும்போது இதிலிருந்து ஆண்டவர் பாருங்கள் என்ன வார்த்தையை நமக்காக வச்சிருக்கிறாரு. கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கு காணாதிருப்பாய். வாட் a blessed and beautiful word it is. They shall not see evil anymore. இனி நீ தீங்கு காண மாட்டாய் அப்படின்னு சொல்லி ஆண்டோடைய வசனத்தில் வாசிக்கிறோம். இன்னைக்கு அநேகர் பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, என் வாழ்க்கையில் எது எடுத்தாலும் அது ரொம்ப தீங்காக இருக்குது, நான் நல்லது செய்ய போனாலும் அது மற்றவங்களுக்கு தீங்காய் தோணுது அப்படின்னு சொல்லி அநேகர் சொல்லி நான் கேள்விப்பட்டு இருக்கிறேன். ஊழிய பாதைகளில் சில குடும்பங்களை சந்திக்க, குடும்பத்தை விசாரிக்க கடந்து போகும்போது சபையின் விசுவாசிங்க அவங்க ஏதாவது ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் மன உடைஞ்சிருப்பாங்க. மன சோர்ந்து அப்படியே அமிழ்ந்திருக்கிறதான சமயத்தில் ஏன் இப்படி இருக்கிறீங்க, என்ன சூழ்நிலை அப்படின்னு விசாரிக்கப்படும் போது சொல்லுவாங்க, பாஸ்டர் ஐயா, பிரதர், நாங்கள் யாருக்கும் என்ன துரோகம் பண்ணுறதில்ல, யாருக்கும் நாங்கள் எந்த தீங்கு செய்கிறதில்ல, ஆனால் எல்லாம் தீங்கு எங்களை நோக்கியே வருது. இன்னும் காலகட்டத்தில் அநேக காரியங்களை நாங்கள் உடைஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சில காரியங்களை அவங்க ஊழியக்காரிடத்தில் வெளிப்படையாக சொல்லுவது உண்டு. எனக்கு அருமையான தேவஜனமே, இன்றைக்கு அந்த வசனம் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது போல மனுஷன் அநேக தீங்குகளை கொண்டு வருவான். மனுஷனுடைய எண்ணங்கள், மனுஷனுடைய திட்டம் என்னென்னா, இன்னொருத்தர் நல்லா இருக்கிறது இன்னொரு மனுஷனுக்கு பிடிக்காது. ஒருத்தர் நல்லா வளர்கிறான், ஒருத்தர் நல்ல வசதி வாய்ப்பாக இருக்கிறான் அப்படின்னா இன்னொருத்தருக்கு அந்த காரியங்கள் பிடிக்கவே பிடிக்காது. அதனால் தீங்கு விளைவிக்கிற காரியங்களை ஏற்படுத்துவாங்க. அவங்க குடும்பத்துக்கு விரோதமாக, தனிப்பட்ட மனுஷனுக்கு விரோதமாக, இல்லை அவங்க பிஸ்னஸுக்கு விரோதமாக, அவங்க வாங்கியிருக்கிற வாகனத்துக்கு விரோதமாக, அவங்க செயல்படுகிற காரியங்களுக்கு விரோதமாக அநேக தீங்கியான காரியங்களை இன்னைக்கு மனுஷியை செயல்படுத்துவது உண்டு. ஆகையினால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அகப்பட்டு இருக்கிற என் வாழ்க்கையில் ஒரு காரியங்களும் மேல் நோக்கி நான் வர முடியல, என் வாழ்க்கையில் நான் அப்படியே அமர்ந்திருக்கிறேன், ஒரு உன்னதமான காரியங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி மனம் குமரி அழுகிற, என் பிஸ்னஸில் ஒரு விருத்தி அடைகிற சூழ்நிலையில் வாங்கியிருக்கிற வாகனத்தை என்னால் சீராக ஓட்ட முடியல, இன்றைக்கி என் வீடை கட்டுறதுக்கு நான் ஆரம்பிச்சிருக்கிறேன், அதனுடைய கட்டுமானம் அப்படியே தேங்கப்பட்ட நிலைமையில் இருக்குது, நான் அதை கட்டி முடிக்க முடியல, அநேக தீமையான காரியங்கள், தீங்கான காரியங்களை நோக்கி வருகிறதுன்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம். இன்றைக்கி ஆண்டோட வசனம் உங்களை பார்த்து சொல்லப்படுகிறது, இனி நீ தீங்க காண மாட்டாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். You will not see evil anymore. தீங்கு காணாது இருப்ப, தீங்கான காரியம் வாழ்க்கையில் நேரிடாது,
உடைய பிஸ்னஸில் நேரிடாது, உன் குடும்ப காரியத்தில் நேரிடாது, உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் நேரிடாது. நீ நடத்தி கொண்டு இருக்கிற உங்கள் குடும்ப காரியங்களில் தீங்கு காணாது இருக்கும்படிக்கு ஆண்டவராக தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தியான பாதையில் நடத்துகிறவராக இருக்கிறார். அருமையான தேவச்சனமே, இன்றைக்கு ஆண்டோட சமூகத்தில் ஒரு காரியத்தை நீங்கள் செய்யணும். ஆண்டவர், இந்த தீங்கு என்னை நோக்கி வராதபடிக்கு நீங்கள் பாதுகாத்து கொள்ளணும்னு சொல்லி தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் ஜெபிக்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்த கோட்டைக்கு நீங்கள் ஒழித்து கொள்ளும் போது ஆண்டவர் எல்லா தீமைகளுக்கு விலக்கி பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். மேலே இருந்து அந்த வசனத்தை வாசிக்கப்படும் போது அந்த வசனம் இவ்விதமாக சொல்லப்படுகிறது. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். எப்படி இருக்குது? கர்த்தர் ஆக்கினைகளை அகற்றுகிறவர். சத்துருவின் கைகளுக்கு, சத்துரு கொண்டு வருகிற திட்டங்களுக்கு நம்மை விலக்குகிற தேவனா இருக்கிறார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அதுக்கு பிற்பாடு தான் அந்த வசனம் இப்படியே முடிக்கப்படுகிறது. இனி நீ தீங்க காணாதே இருப்பா என்று சொல்லி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய நடுவில் இருக்கப்படும் போது எந்த தீமையான காரியங்களுக்கு, தீங்கான காரியங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையில் இடம் கிடையாது. காரணம் என்னவென்றால், எதெல்லாம் தீமையா வருகிறதோ, எதெல்லாம் உன்னை நோக்கி தீங்கா வருகிறதோ, மனுஷன் கொண்டு வருகிற திட்டம், மனுஷனுடைய செயல்பாடுங்க, மனுஷன் கொண்டு வருகிற ஆதிக்கம், மனுஷி நிமித்தமா வருகிற, சொந்த பந்தங்கள் நிமித்தமா வருகிற, உற்றார் உறவினர் நிமித்தமா, அக்கம் பக்கம் இருக்கிற ஜனங்கள் நிமித்தமா, ரத்த உறவுகள் நிமித்தமா வருகிற எல்லா தீமையான காரியங்களை ஆண்டவராகிய தேவன் இந்த கால நேரத்தில் இந்த வசனத்தை கவனித்துக் கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி அகற்றி போடுகிற தேவனாயிருக்கிறார். அதனால தான் வசனம் சொல்லப்படும், இனி நீ தீங்க காணாதே இருப்பாய்னு சொல்லி. You shall not see evil anymore. தீங்கு உங்க வாழ்க்கையில வராது. தீமையான காரியங்களை பின்னடைவு இருக்காது. தேவன் உயர்த்தி கொண்டே இருப்பார். அவர் எப்போ உன்னுடைய காரியத்தை அகற்றுகிறாரோ, எப்போ உனக்கு விரோதமாக செயல்படுகிற காரியங்களை, உன்னுடைய ஆக்கினையோ, உனக்கு விரோதமாக வருகிற எல்லா தீமையான காரியங்களை அகற்றுகிறாரோ, அப்போவே உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய தேவனுடைய காரியங்கள், ஆண்டவருடைய ஆசீர்வாத வசந்தம் என்ன காரியம் உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் துளிர்க்க செய்ய தேவனாக இருக்கிறார். இந்த கால நேரத்தில் ஆண்டவர் எல்லா விதமான தீங்குகளுக்கு விலக்குகிறார், சத்துருவின் கிரியைகளுக்கு விலக்குகிற தேவனாக இருக்கிறார். 23வது சங்கீதத்தில் வாசிக்கிறோம், இப்படியா தாவீது ராஜா எழுதுகிறார், சத்துருக்களுக்கு முன்பதாக பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னெல்லாம் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்பதாக. கர்த்தர் எல்லா தீங்குக்கு விளக்கும் போது உனக்கு விரோதமாக வருகிற எல்லா சத்துருக்கு முன்பதாக நீ பந்தி ஆயத்தப்படுத்துவே. தேவன் அதற்குண்டான பலன் தருவார். தேவன் அதை ஆயத்தப்படுத்துவார். தேவன் நன்மைக்கு எதுவான காரியங்களை தந்தருளுகிற தேவனாக இருக்கிறார். எனக்கு பிரியமான தேவ ஜனம், இந்த வசனத்தை கவனித்து கொண்டு இருக்கிற நீ யாராக இருக்கட்டும், ஆண்டோட வசனம் இப்படியா சொல்லப்பட்டது, கர்த்தர் உன் ஆக்கினைகள் அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்க காணாது இருப்பாய் என்பதாய். இந்த கால நேரத்தில் இதுவே உனக்கு வாக்குத்தத்த வார்த்தை. This is a great promise word in this morning. ஆண்டவனை பாதுகாத்து நடத்துவார். இனி தீங்க காணாது இருப்பாய். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த காரணத்துக்கு நன்றி செலுத்தி உடைய வசனத்தை உடைய பிள்ளைகளுக்கு பேசினமைக்கா நன்றி. இனி நீ தீங்க காணாத இருப்பான்னு சொல்லி இஸ்ரவேலின் தேவன் உன் நடுவில் இருக்கிறார்னு சொல்லி ஆண்டவரே, உடைய பிள்ளைங்க கைட்டு செய்கிற எல்லா கைன் காரியங்க, பிஸ்னஸுங்க, ஆண்டவரப்பா குடும்ப காரியங்கள் எல்லாவற்றத்திலும் கர்த்தருடைய கரம் உடைய பிள்ளைகளுக்கு நடுவாக இருந்து நடத்தட்டும் ஆண்டவரே. எல்லா தீமைகளுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.